அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் இன்றைய ஆடி அமாவாசையில் பூசணிக்காய் எலுமிச்சை பலி கொடுக்கிறது ஏன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். வியாபாரம் நடக்கும் இடங்கள்லயும் வீடுகள்லயும் அமாவாசை தினத்துல பகல் 12 மணிக்கு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சையை பலி கொடுப்பது நமது வழக்கம். இப்படி செய்யறதுனால வாணிபம் வளர்பிறையா வளரும், வீட்டில் மகிழ்ச்சி, செல்வம், கல்வி எல்லாம் வளரும் என்பது நம்பிக்கை. எவ்வாறு பலி கொடுக்க வேண்டும்? அமாவாசை என்று தேங்காய் உடைப்பவர்கள் அன்று காலையிலேயே தேங்காயை சுத்தம் செய்து சாமி படத்தின் முன் வைத்து ஒரு பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதில் மஞ்சள் தூளை போட்டு கரைத்து கொள்ள வேண்டும். மதியம் 12 மணிக்கு கடை வீட்டு வாசலில் மஞ்சள் தண்ணீரால் தேங்காயை கழுவி குடுமியில் கொஞ்சம் கற்பூரத்தினை வைத்து ஏற்றி கடையை பார்த்தது போல் நின்று வலப்பக்கமாய் 3 சுற்று, இடப்பக்கமாய் 3 சுற்று சுற்றி வாசலில் உடைக்க வேண்டும். இது இன்றைய ஆடி அமாவாசை மட்டும்தான் இல்ல, ஒவ்வொரு அமாவாசை எப்பவுமே நீங்க இதை கடைபிடிக்கலாம். உடைபடும் தேங்காய் சில்லு சில்லாய் உடைபடுமாறு ஓங்கி அடிக்கணும். தேங்காய் சில்லுகளை உரிமையாளர்கள் தவிர மற்றவர்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். யாரும் எடுக்கலன்னா எறும்பு நாயாவது சாப்பிட்டு போகட்டும். வெள்ளை பூசணிக்காய், பூசணிக்காயோட நடுவுல துளையிட்டு அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் 9 ரூபாய்க்கான சில்லறைகளை போட்டு மஞ்சள் குங்குமம் பூசி மஞ்சள் தண்ணீர் தெளிச்சு வாசல்ல வச்சிடுங்க. பூசணிக்காயை உடைக்க அந்த நபர் வலது கையில கருப்பு கயிறு ஒண்ணு கட்டி வர சொல்லி பூசணிக்காயை உடைக்கணும். பூசணிக்காய்க்கு திருஷ்டிகள் அனைத்தையும் ஈர்த்துக்கிற ஆற்றல் இருக்கு. அதனால பூசணிக்காயை சுற்றுறவங்க திருஷ்டிகளை அதனுள் ஈர்த்து போய் சிதற செய்கிறார். அவருக்கு எதுவும் நேராம இருக்கதா இந்த கருப்பு கயிறு. பூசணிக்காய் உடைப்பவருக்கு தட்சணை கொடுங்க. சுற்றும் நபர் வெளி நபராக இருப்பின் முதல்லேயே தட்சணை கொடுத்துடணும். பூசணிக்காயை உடைச்சிட்டு மஞ்சள் நீரை தெளித்து கொண்டு அப்படியே போயிடணும். உங்களுக்கு தெரிந்தவராக இருந்தா மஞ்சள் தண்ணீர் தெளித்து கொண்டு கை கால் கழுவிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள கடைகளுக்குள்ள வரணும். உடைத்த பூசணி துண்டுகளை வீட்டோட கடையோட 4 மூலைகளில் வச்சிடலாம், அல்லது வீட்டோட முன்பாகத்தின் 2 முனைகள்ல வைக்கலாம். எலுமிச்சம்பழம் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி கழிக்க விரும்புவவங்க கடையை திறந்ததும் கடவுளை கும்பிட்டு விட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தினை 2ஆ வெட்டி அதுல குங்குமம் தடவி வருவோர் கண் பார்வைப்படும்படி வச்சிடுங்க. கடை வாசல்ல வச்சிடுங்க. கடை மூடுற சமயம் அதை எடுத்து தலையை சுத்தி அதை இடம் வலமாக மாற்றி எறிங்க. இன்னொரு எலுமிச்சையினை மஞ்சள் குங்குமம் பூசி கற்பூரம் வச்சு ஏற்றி வீடு கடையினை நோக்கி 3 முறை சுற்றி வாசல்ல உடைத்து 2 பாகமாய் கிழித்து வலக்கையில இருக்கிறத இடப்பக்கமாவும் இடக்கையில இருக்கிறத வலப்பக்கமும் எலுமிச்சையை வலப்பாத்துல வீசணும். இதை அமாவாசை தினத்துல மட்டும் இல்லாம செவ்வாய், வியாழன், ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க செய்யலாம். சக்திகளை, திருஷ்டியின் பாதிப்புகளை நெருங்க விடாம செய்யும். இப்படி வீடுகளுக்கு செய்யலாம். தேங்காய், எலுமிச்சை, பூசணிக்காயின்னு எந்த பலி கொடுத்து முடிச்சாலும் மஞ்சள் தண்ணீரை கொஞ்சம் தலை மற்றும் உடம்புல தெளிச்சுக்கிட்டு சுத்தி போட்டவங்க உள்ள வந்தது தண்ணீர் குடிச்சிடுங்க. இப்படி ஒவ்வொரு அமாவாசையும் செய்துட்டு இருந்தீங்கன்னா கண் திருஷ்டியெல்லாம் நீங்க இடுங்க. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கான். அநியாயத்தோட திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதது, நீதியோ மரணத்துக்கு தப்பு வைக்கும் சொல்லுவாங்க. யாரையும் காயப்படுத்தாம யார்கிட்டையும் காயப்படாம இருக்கணும்னா தனிமைதான் சிறந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க. மரம் போல் மனிதன் வளர்றான் அப்படின்றது பெருமை இல்ல, மரம் போல் அவன் பயன்படுறானா அப்படின்றதுதான் பெருமை. இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் உங்களை யோசிக்க வச்சிருக்கோம் நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா இன்னும் நம்மளுடைய வீடியோ நிறைவு செய்யல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று ஆடி அமாவாசை இல்லையா, நம்மளுடைய பித்திருக்களுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த வரிகள் சமர்ப்பணம்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாங்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க, ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போலொரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் நானைதான் ஞானத்தின் எல்லை, பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே, தேசம் அளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டது என்றது சாம்பலும் இங்கே, கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக
மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே விதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீழ்ந்திடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும், சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடல் சேர்க.